Hi, hello, வணக்கம். And this is Kalaki Roast. அடுத்த எபிசோட். And this is Shyam. And this is Karthik Govindraj. Okay, இன்னைக்கு நம்ம அடுத்த ஒரு படம் பார்க்க போறோம். அதுவும் ஒரு குடும்ப படம். மீண்டும் மீண்டுமா அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு தெரியுது. மீண்டும் மீண்டும் தான். இதுவும் ஒரு நல்ல ஐடியாலஜி. ஏன்னா குடும்ப படத்துல தான் எங்களுக்கு நிறைய கண்டென்ட் கிடைக்குது. ஆமா. சொல்லப்போனா இது ஒரு அண்ணன் தம்பி பாசம் மிக்க ஒரு படம். இந்த படத்தை பார்த்து நிறைய சீரியல் வந்து எடுத்திருக்கிறாங்க. சீரியல்னாலே படத்தை பார்த்து எடுக்கிறது தான். இந்த ஒரு கான்செப்ட்லயே பல சீரியல்ல வந்திருக்கு. இந்த படத்தை இன்ஸ்பிரேஷன் வச்சு பல அண்ணன் தம்பி கதைகள் உறவுகள்லாம் வேற வந்திருக்கு. இதை பார்த்தா ஒரு அண்ணன் தம்பினா இப்படிதான் இருக்கணும் அப்படின்லாம் வந்து இருக்காங்க. ஆனா அப்படி எல்லாம் கிடையாதுன்னு சொல்றதுக்கு தான் நாங்க வந்திருக்கோம். ஓகே, அந்த படம் வந்து சமுத்திரம். So one line of this movie is தம்பி கொன்னா இல்ல அண்ணனை கொன்னா தம்பி கேட்கணும், தம்பி கொண்டுனா அண்ணன் பார்க்கணும்டா. படத்தை பார்த்துருவோமா? சமுத்திரம் கடலுக்குள்ள ஆரர் பட மியூசிக் புரட்சி நாயகன் முரளி. அண்ணனுக்கு வேற பசி, தம்பிக்கு வேற பசினா அது கரெக்ட் தான். ஆனா தம்பிக்கு பசிக்கிறப்ப அண்ணனுக்கு பசிக்காதரா? தம்பி சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அண்ணனுக்கே பசிக்கும். ஏன்னா காலையில எந்திரிச்சு அண்ணன் பசிக்காது. என்னடா பசி எல்லாம் போய் ரிலேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சரி, ஓகே, இதான் ஆரம்பம் போட்டோம். பவுனுக்காக தானே தாலி தூக்கி எறிஞ்ச. நீ தங்க அதிகம் ஆசைப்படுற, ஆனா உங்க அண்ணன் உனக்கு வரப்போற பொண்டாட்டி தங்கமா இருக்குன்னு ஆசைப்படுறாரா? இவன் தங்கமா இருக்கெல்லாம் தேவையில்லை, பொண்டாட்டி தங்கமா இருந்தா போதும். இந்த பார், ஆமாடா, அண்ணன் விஷம் குடின்னு சொன்னா குடிக்கணும்டா. அண்ணனுக்கு கேர் பண்ணிட்டு குடிக்கலாம், அதெல்லாம் இல்ல. ஓகே, சுகர் பண்ணிட்டு தம்பி யோசிச்சு பாரு, அவன் எக்கேடு கேட்டா இவனுக்கு என்ன? அவனே வரதட்சணை கொடுத்தாதா தாலி கட்டுவேன்றா. டேய், உன் தம்பி ஒழுங்கா வளர்க்கல, வேற பையனை கல்யாணம் பண்ணி வச்சுக்கமான்னு பொண்ணை கன்வின்ஸ் பண்றது. அந்த பொண்ணை காப்பாத்தி இருக்கலாம், இந்த நாயை செருப்புல அடிச்சு பத்தி விட்டு அந்த பிள்ளைய காப்பாத்தி இருக்கலாம். இப்படி 3 பேர் போஸ் கொடுத்துருக்கலாம், நல்லா இருந்திருக்கும். அண்ணன் சொன்னா தம்பி கேட்கணும், அம்பி அண்ணன் பார்க்கணும்டா. இந்த கழுதை தாலி கட்டினா கட்டுறா இல்ல நாசமா போட்டு. இவருதான் கரெக்டா இந்த நாய் தாலி கட்டுறாங்க, நாசமா போயிட்டு போறான். நமக்கு என்னங்க, நீ ஏடா விஷத்தை குடிக்கிற லூசு பைய. முருங்க பருத்தாலும் தேக்கு மரம் ஆக முடியாது. அடிப்பட்ட இடத்துக்கு அமிர்தாஞ்சன் தடவிக்க. எவன் எழுதி கொடுத்தான்னு தெரியல. முருங்க பெருத்தாலும் தேக்கு மரம் ஆக முடியாது. ஓஹோ, அதாவது ஆண்மைத்தனத்தை பத்தி பேசிக்கொண்டு அதாவது அண்ணங்க பண்றத பார்த்தா அவளுக்கு கஷ்டமா இருக்கு. பட் இருந்தாலும் வந்து பரவாயில்ல, சொத்து புடுங்கின புருஷன் கூட தான் வந்து வாழ்வாங்க. முக்கியமான சொல்ல மாட்டேன், இந்த கதையிலேயே வந்து டாக்ஸிக் கேரக்டர் யாருன்னா தங்கச்சி தான். தங்கச்சி எழுந்து பல்ல வளக்கி குளிச்சு ட்ரெஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் டிஃபனே. அதுக்கு பேரு டிஃபன் இல்லடா, லஞ்சுடா. என்னையாவது விடுங்க. தங்கச்சி வந்து பரிமாறதா சாப்பாடு. அப்ப கூட யோசிச்சு போறேன், தங்கச்சி வந்து இஷ்டத்துக்கு எந்திரிக்குமா, அம்மா ஒழுங்கா எந்திரிச்சு பழகுமா, நல்ல ஹேபிட்டை வளர்த்துக்கலாம் பழக்க மாட்டாங்க. தங்கச்சி ராணி மாதிரி இருக்கும்னு சொல்லி இஷ்டத்துக்கு பழகுமா. ஆனா தங்கச்சி வந்து பரிமாறி, ஏன் நீ பரிமாறிச்சு அப்படியே தங்கச்சிக்கு நீ பரிமாறு. அதெல்லாம் முடியாது, பெண் அவள் தான் பரிமாற வேண்டும். நீங்க வந்து டெம்ப்ளேட் எல்லாம் மாத்தாதீங்க. அம்மா நாங்க என்ன சொல்றோமா, நாங்க ஒரு கோடு வரைஞ்சு வச்சிருக்கோம், அதுக்குள்ளதான். சாவித்திரி, சாவித்திரி எடுத்துருவா. பாசமர பிரதர்ஸ் கமிங். ஐயோ, ஏன் அப்படி கத்துற? குழந்தை பயந்துக்கு போகுது. யோ, சென்ஸ் இருக்கா? சத்தம் போடுற அப்படியே எழுந்திருக்கீங்க. அப்புறம் டைரக்டா நைட் சாப்பிடலாங்கறியா? உனக்கெல்லாம் அதுவே ஜாஸ்தி சென்ஸ் இருக்கா? அவர் அப்பவே அந்த சென்ஸ் இருக்காங்கன்ற டேர்ம்லாம் யூஸ் பண்ணிருக்காரு பாருங்க. அப்பலாம் யாருக்குமே புரியாது. குட் மார்னிங். இது பல்ல விளக்குறதுக்கு, இது முகம் கழுவுறதுக்கு, இது துவைக்கிறதுக்கு டவல், இது குடிக்கிறதுக்கு காபி. எல்லாமே பெட்லயே பண்ணிருக்காங்க. இது இப்படி எல்லாம் பண்ணி போட்டு தங்கச்சி வந்து அவளை கஷ்டப்படுறது ஓகே, பரவாயில்லமா, புருஷன் தான்மா பெருசு, கஷ்டப்பட்டுக்க. இத பாரு கண்ணு, என்னதான் நமக்கு வசதி இருந்தாலும் ஒரு வயசு புள்ள காலையில எந்திரிச்சு வாசு தொளிச்சு கோலம் போட்டு நடுவுல ஒரு பிள்ளையார் பிடிச்சி அது மேல பூ வச்சாதானே லட்சணம். சாரிங்க அண்ணா.
இப்படி பிள்ளையார் பாரு, எவ்வளோ பணம் இருந்தாலும் நீ வந்து காலையில வாசல் தெரிச்சு கோலம் போட்டு எல்லாம் பண்ணணும். ஏன் நீ பண்ணு, ஏன் நீ பண்ணப்பா, பசங்களாம் பண்ணக்கூடாது, பெண்கள் தான் பண்ண வேண்டும். 23 வருஷமா சும்மா விட்டுட்டு திடீர்னு எந்திரி வாசல் தெரிச்சு கோலம் போடு. தட் இஸ் கேர்ள். சாரி, நீ கேக்குறது பரவாயில்லம்மா, போற இடத்துல எங்களை கேட்க வச்சிடாத. எப்படி 22 வருஷம் சும்மா இருந்து போட்டு திடீர்னு ஒருத்தி சாரி கேட்காத புரி கேட்காதன்னா இருந்தாலும் அவர் ஒரு ஆண், தங்கச்சியாவே இருந்தாலும் அவள் ஒரு பெண். இப்ப வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் ப்ரையாரிட்டி ஃபுல்லா மாப்பிள்ளைக்கு போயிருக்கும். மாப்பிள்ளை புருஷன் கூட இல்லைன்னா அவ சந்தோஷம். அதுதான் சந்தோஷமான வாழ்க்கைன்னே ஒரு மைண்ட் செட் கொண்டு வந்துருவாங்க. புருஷன் கூட இருந்தாதான் சந்தோஷம், இல்லைன்னா உனக்கு சந்தோஷமே கிடையாதுடி. அவன் எவ்வளவு டாக்ஸிக்கா இருந்தாலும் பரவாயில்ல. வயசு புள்ளைய வீட்டுல வச்சுக்கிட்டு நாங்க கல்யாணம் பண்ணிட்டா ஊர் தப்பா பேசாத. என்னன்னா இது வயசு புள்ளைய வச்சுட்டு ஊர் தப்பா பேசாதா? என்னன்னா இது ஊர் தப்பா பேசுன்னு தான் சொல்றாங்க. என்னன்னா வயசு புள்ளைய வீட்டுல வச்சுட்டு அவளுக்கு ஒரு லைஃப் வேணும்னு ஆசையா இருக்கும். ஸோ என்ன இருந்தாலும் அவ ஃபீலிங்ஸ் கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். இப்படி ஏதாவது சொன்னா பரவாயில்ல, ஊரு தப்பா பேசும், உலகம் தப்பா பேசும், அவளுக்கு லேட் மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு ஆசையா இருந்துச்சுன்னா அதெல்லாம் கணக்கு. ஊரு தப்பா பேசுறேன். இந்த படம் பூரா மத்தவன் என்ன பேசிடுவான் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்லயே போகும். உனக்கு என்ன வேணும் தங்கச்சி, நீ கஷ்டப்படுற, அவங்க கூட இருக்காதம்மா. தங்கச்சி உனக்கு வழியா இருக்கு, அவங்க கூட இருக்காதம்மா. அதெல்லாம் ஊர் என்ன பேசும், உலகம் என்ன பேசும், பேசி போகுதுடா. புகுந்த வீட்டு மரியாதை, பிறந்த வீட்டு பெருமை, இது ரெண்டு கெட்டு போகாத அளவுக்கு அறிவை சீரா கொண்டு வரணுங்க. என்ன தப்பா சொல்லிச்சா? பின்னி எடுத்துட்டாங்க. இவங்களோட மரியாதை எல்லாமே வந்து பொண்ணுங்க தான் வந்து அறிவை வச்சிருக்கணுமே தவிர பசங்களுக்கு ஒரு அறிவு மட்டும் தேவை கிடையாது. இவனுங்க தத்தியா தான் வளருவானுங்க. குடும்ப கௌரவத்தை எல்லாம் அவனுக்கு காப்பாத்தணும்லாம் ஒரு கருமும் கிடையாது. எல்லாம் பொண்ணு பார்த்துப்பா, பொண்ணு வந்து எல்லாத்தையும் பண்ணிப்பா அப்படின்னு. ஸோ இவ்வளவு எமோஷனல் ப்ரெஷரையும் ஒரு பொண்ணு மேலதான் வந்து வைக்கிறாங்க. சொசைட்டி வைக்கிறத தாண்டி ஃபேமிலியில அப்படித்தான். அவனுங்க அதே வீட்டுல பிறந்தா தண்டத்துக்கே இருக்கானுங்க. நம்ம என்ன ஹிந்தி பொண்ணைய கட்ட போறோம், லாங்குவேஜ் ப்ராப்ளம் வர்றதுக்கு. தமிழ் பொண்ணு தானடா, வாமானா வர்றா, போவானா போறா. அண்ணன் பொண்டாட்டிய இந்த தங்கச்சி எப்படி கூப்பிடுவா? என்ன இது கேள்வியா? அண்ணன் பொண்டாட்டி அண்ணேன்னு கூப்பிடுவாங்க. Will you shut up? ஓ காலேஜா? அடிங்கடா. குருவி கூட்ட பிரிச்சதுக்கே உங்க கூட சண்டை போட்டவங்க கண்டிப்பா குடும்பத்தை பிரிக்க மாட்டாங்க. இப்ப அனிமல் லவர்ஸா இருக்கவங்க எல்லாம் டாக்ஸிக் கேர்ள் ஃப்ரெண்டாவோ இல்ல டாக்ஸிக் பாய் ஃப்ரெண்டாவோ எல்லாம் இருக்க மாட்டாங்க. குருவி கூட்ட பிரிச்சா குடும்பத்தை பிரிக்க மாட்டாங்க. பின்னாடி ஒரு பெரிய லாஜிக், ஒரு தத்துவம், ஒரு வாழ்க்கையே அடங்கி இருக்கு. உங்களுக்கு புரியாது. குருவி கூடுக்கும் ஃபேமிலிக்கும் புரிஞ்சுக்கு ஒரு டாக்ஸிக் மென்டாலிட்டி வேணும். அது புரியாட்டி அதுக்கு தான் நாங்க ஏன் ஷோ பண்றோம். அதானே எங்க தங்கச்சி கோடு போட்டா நாங்க தாண்ட மாட்டோம்ங்க. தங்கச்சி பையனை பாக்கணுமுங்க, அதுக்கு பிடிக்கணுமுங்க. பையன் போட்டோ ஃப்ரீடம் கொடுக்குற மாதிரி தான் காட்டுறாங்க. ஆமா. ஏய் முதல்ல அவன் சஜஷனை சொல்றான், அவன் இந்த மாதிரிலாம் இருக்கானுங்கன்னு சொல்லு. அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. பிடிச்சதா பிடிச்சது, அதுவும் போட்டோவை பார்த்து தான் பிடிக்கும். பையன் கேரக்டர் பார்த்தாலும் பிடிக்காது. வெறும் அப்பியரன்ஸ் வச்சே வந்து ஜட்ஜ் பண்ணி கல்யாணம் பண்ணிடுவாங்க. சரி நானே பேசுறேன். யாருக்கு பெருசு, நமக்கு எத்தனை சம்சாரம்ங்க? எத்தனை பசங்க எல்லாம் இல்ல, எத்தனை சம்சாரங்க. நிலவெல்லாம் எல்லாத்தையும் உங்க தங்கச்சி வேலையை வச்சிருங்க. கட்டினா இந்த மாதிரி மாப்பிள்ளையே தான் கட்டணும். சரிங்க. உடனே ஞாபகம் வந்துருச்சு, அவளுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சுங்கிறதுக்காக எல்லாத்தையும் வந்து ஒத்துக்கிட்டாங்க. இவனுங்க ஏன் அதை கேட்கறானுங்க? இதை கேட்டா வந்து அவங்க கிட்ட இல்லாததும் கிடையாது. இவ்வளவு கேக்குறானுங்கன்னா எதையோ எதிர்பார்த்து கேட்கறானுங்க, என்னமோ பிளான் பண்றானுங்க. அந்த அறிவெல்லாம் எல்லாம் எப்படி இவ்வளவு பெரிய பண்ணைக்காரன்? எல்லாம் பரம்பரை சொத்து இல்லன்னா ஷவர்ல குளிக்கிறவன் பவர் இருக்காது. அசமணி 10 பேருக்கு முன்னாடி வாக்கு கொடுத்துட்டேன். அது நடக்கலைன்னா ஊருக்குள்ள தலைநும் நடக்க முடியுமா? யோசிச்சு பாரு. என் தங்கச்சி கோட்டை போட்டா நாங்க தாண்ட மாட்டோம். தங்கச்சியே வேணாம், மூடி கல்யாணம் பண்ணி விடுது. அதெல்லாம் பண்ண வாக்கு கொடுத்துட்டோம். ஊரு முன்னாடி மானம் போயிரும், மறுவாது போயிரும், தங்கச்சி போயிருமேடா. அப்போ சொத்துக்கு ஆசைப்படுற குடும்பத்துல போய் என்ன வாழ சொல்றீங்களா? நிச்சயமா சொத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி கேட்டுக்க மாட்டாங்க. பொண்ணு கொடுத்து வாங்குறதுல இதெல்லாம் கௌரவ பிரச்சனைமா? நிறைஞ்ச சமையல வாக்கு கொடுத்தாச்சு, இப்ப மாத்தி பேசினா மரியாதை போயிடும். பொண்ணுக்கு பிடிக்கலடா. நல்லா வாழ்வோமா, நல்லா வாழ்வோம். ஏன்னா எனக்கு 2 கை இல்ல 6 கை. அதை வச்சு பிச்சதான் எடுக்கணும். 6 கையில பிச்சை எடுத்தா சீக்கிரம் பணக்காரன் ஆயிடுறாங்க. ஓடிடுவோம். நாங்க போயிட்டு வரோங்க. அப்பா போயிட்டு வர்றாங்களா? முத வார்த்தை ஓகே, 2வது வார்த்தை கொஞ்சம் யோசிக்க. இது வந்த அன்னைக்கே நான் தெரிஞ்சுக்கிட்டேன், இன்னைக்குதான் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. இது தெரிஞ்ச உடனே உள்ள போய் அவன் சட்டையை பிடிச்சு அப்படியாடான்னு கேட்டு 4 அப்ப போயிட்டு தங்கச்சியை கூட்டிட்டு வீட்டுக்கு போயிருக்கலாம்.
சரி புருஷனாச்சு, மாப்பிள்ளையாச்சு, மாமனாராச்சு, அதனாலதான் நாசமா போச்சு. இந்த வீட்டு மருமகளா வர சொல்றியா, உன் தங்கச்சியா வர சொல்றியா? என்னமா அது சின்ன பிள்ளையாட்டம் பேசுற? இந்த வீட்டு மருமகளா வந்தா தானே எங்களுக்கு பெருமை. என்ன பண்ணி பூமராட்ட பேசுற? என்னப்பா பூமர் தான். என்ன பெருமை உனக்கு? மருமகளா வந்தா என்ன பெருமை? என்ன லார்டு ரவுடல் ஃபேமிலியா? என்ன பெருமை உனக்கு? அந்த புள்ள எப்படி வந்தாலும் பெருமைதான். புடிச்ச இடத்துல வாடுறேன்னு சொல்ற பாரு, நீதாமா பாரதி கண்ட புதுமை பெண், பாரதி ராஜா எடுத்த புதுமை பெண், எல்லாமே நீதான். அடிச்சாடா நெத்தியில ஒரு அடி, இவதாண்டா இவ, இவதாண்டா இவ. இந்த மாப்பிள்ள போடு போடு போடு. இவனுக்கு தான் தலையெழுத்து, நடுத்தெருவுல தின்னு தங்கச்சி ஆசீர்வாதத்துக்கு கல்யாணம் பண்ணணும். புதுசா வந்த பொண்ணு, அந்த பொண்ணுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லையா? அவனுங்க ஏன் வில்லன் வீட்டுக்கு வாசல் எல்லாம் வந்து நின்னு இப்ப அவனுக்கு வந்து வாழ்க்கை கொடுத்து கூட்டிட்டு வந்திருக்காங்க. டாக்ஸி கப்பங்கிட்ட இருந்து தப்பிச்சு டாக்ஸி குடும்பத்துல வந்து மாட்டிட்டு. அப்பனே பரவாயில்லையே. இதெல்லாம் உங்க பொண்ணுக்கா இல்ல எங்களுக்கா? எல்லாம் ஒண்ணுதானேப்பா. சொத்து புறாவும் என் பிள்ளைக்கு சீதனமா கொண்டு வந்திருக்கேன். இனிமேலாவது கூலி வேலைக்கு போகாம பழையபடி ஆள் வச்சு பண்ணையம் பண்ணுங்க. அப்பதானே எனக்கும் பாக்குறதுக்கு சந்தோஷமா இருக்கும். வாங்கிக்கங்கப்பா. அத்தை, நாங்க உறவு பார்த்தா பொண்ணு எடுத்தோம், வரவு பார்த்து பொண்ணு எடுக்கல. நீ யோசிச்சு பாரு, அப்புறம் ஏன் உன் தங்கச்சி காசு கேட்க கொடுக்கணும்? இவரு வரதட்சணை வாங்க மாட்டாராம், ஆனா வரதட்சணை வந்து கேக்குறவனுக்கு தங்கச்சி கொடுப்பாராம். இப்ப நீ என்ன சொல்ல வர்ற? இப்போ வந்து நீ வாங்கினா அது உனக்கு ஒரு பெருமை, ஆனா வந்து நீ கொடுத்தாதான் உனக்கு ஒரு பெருமை. கொடுக்காட்டி அது ஒரு கௌரவ பிரச்சனை. கௌரவ பிரச்சனை. சோ வரதட்சணையே தப்புலாம் யாரும் சொல்றது இல்ல. அந்த ஐடியாலஜி கொடுக்கறதுனா கொடுத்துருவாங்க. எங்கிட்ட இருக்கு, வாங்க மாட்டோம். வாங்கினா எங்களுக்கு அவமானம். நான் வந்து டாக்ஸிக்கு வெளியே தெரிஞ்சிருப்பேன். நான் ஹீரோ இல்ல. எப்படி நான் வந்து வரதட்சணை வந்து வாங்குவேன்? அவரு வாங்க மாட்டாரு. ஆமா, அவரு யாருமே வாங்க மாட்டானுங்க. ஆனா தங்கச்சிக்கு மட்டும் அள்ளி அள்ளி கொடுப்பாங்க. கேட்டா அது பாசம். அப்ப அவங்க அம்மா கொடுக்கறது தானே பாசம். ஆமா, அவங்க அம்மாவும் பாசத்துக்கு தான் கொடுக்குறாங்க. நீ அத வேல்யூ, அவங்க ஒரு லேடி சரத்குமார்ங்கிறது அவனுங்களுக்கு இன்னும் புரியல. அவங்க அவங்களோட ஃபீலிங்ஸை வேல்யூ பண்ண மாட்டாங்க. இவங்க வந்து இவங்களோட தங்கச்சிக்கு மட்டும் எல்லாம் எழுதி கொடுப்பாங்க. திருடலிங்க, பணம் எடுத்துனுங்க. என்கிட்ட கேட்டு எடுத்தா அது எடுத்த மாதிரி, இல்லன்னா திருட்டுதான். திருட்டுலிங்க, பழக்கமுங்க. எங்க அண்ணனுங்க எப்ப சட்டையை கழட்டி வச்சாலும் கேட்காம எடுக்கணும். கேட்டு எடுத்தாலும் திட்டுவாங்க. அது அப்போ புதுசா ஒருத்தங்க வந்திருக்காங்க, அண்ணி நான் எப்பவுமே எடுப்பேன், நான் வந்து எடுத்துக்கிறேன், அது சொல்லி போட்டு எடுக்க வேண்டியதுதானே. கேட்காம எடுத்தா நான் எங்க அண்ணனுக்கு பிடிக்கும், கேட்டு எடுத்தா திட்டுவாங்க. இவளும் கரெக்டா தான் கேக்குறா. ஆனா வேற டோன்ல கேட்டிருக்கலாம். இவளும் கொஞ்சம் மரியாதையா இவளுக்கு வந்து ரொம்ப ஃப்ரெண்ட் வந்து பிரெயின் வாஷ் பண்ணிட்டு போயிருவாங்க. பட் இருந்தாலும் கேக்குற கேள்வி கரெக்ட் தானே. கேள்வி கரெக்ட் தான். முன்னாடி எப்படியோ இப்ப நான் ஒருத்தர் இருக்கேன்ல, அப்ப எனக்கு கேட்கணும்ல. அவனு திருடன் சொன்னால அண்ணின்னு பாக்காம ஓகி ஒரு அரை இருந்தா என் தம்பி நான் பெருமைப்பட்டிருப்பேன்டா. ஐயோ அண்ணி, எவனுமே கட்டினவளுக்கு மரியாதை கொடுக்கறது கிடையாது. அண்ணின் பக்கம் ஓங்கி அறைய வேண்டியதான். டேய், அவன் அண்ணி பொண்டாட்டிடா. அதாவது தம்பி தான் முக்கியம், பொண்டாட்டி எல்லாம் செகண்டரி அப்படிங்கிற மாதிரி. தங்கச்சிக்கு வந்து வரதட்சணை கொடுக்க தெரியுது, அவ புருஷன் வீட்டுல வாழணுங்கிறது தெரியுது. இப்பெல்லாம் போனா அவன் மரியாதை இல்லாதங்கிறது தெரியுது. அவனுக்கு ஏதோ பண்றானுங்கன்னு தெரியுது. பொண்டாட்டிய லவ் பண்ண தெரியுது, எல்லாம் பண்ண தெரியுது. ஆனா அவ புரிஞ்சுக்க மட்டும் தெரியாது. எல்லாம் பண்ணுவானுங்க, ஒரு வைஃப புரிஞ்சுக்கிறது மட்டும் அவ்வளவு சீக்கிரம் புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஒரு பொண்ணுக்கு கழுத்துல தாலி ஏறிட்டாலே கட்டையில போற வரைக்கும் கட்டவும் வீடு தாண்டி நிரந்தரம். இதெல்லாம் புதுசா இருக்கு, இதான் பழசு. இப்படிலாம் சொல்லி சொல்லிதான் வந்து நிறைய டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ஸ வந்து இன்னும் என்டோர்ஸ் டார்ச்சர்களை பிறந்த வீட்டுக்கு வரணும், இல்ல எனக்கு வாழ முடியாதுங்கிற ஃபேஸே எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு பொறுக்க முடியாத ஸ்டேஜ்ல தான் வரும். இது காலையில பல்லு விளக்கணுமா, நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன், யாரும் வர்றதில்ல. ஒரு சர்டன் த்ரெஷோல்ட தாண்டி தான் எல்லாரும் வர்றாங்க. அப்ப வந்து இவங்களும் கொஞ்சம் ஏத்துக்கிட்டு என்ன ஏதுன்னு கேட்டு விசாரிச்சு முடியாதுல மரியாதை போயிடுது. ஊர் தப்பா பேசாத. அப்ப என்ன எங்க போ சொல்ற? செத்து போடி, செத்து போடி. அண்ணா, இந்த மாப்பிள்ளை கோலத்தை பார்த்தாவது மனசு தங்கச்சி அனுப்பிச்சு வைப்பாங்கல்ல. அவனுங்க தங்கச்சியவே கொடுமைப்படுத்திட்டு இருக்கானுங்க, மாப்பிள்ளை கோலத்தை பார்த்தா அவனுக்கு இன்னும் என்ஜாய் பண்ணுவானுங்க. பண்ண வேண்டியது கிளைமேக்ஸ்ல பண்றானுங்க. யோ பெரிய மனுஷா, அங்க பாத்தியா? அவ்வளவு அடி அடிச்சும் திருப்பி அடிக்காம அசராம நிக்கிறாங்களே, பாத்தியா? மறந்து போச்சுமா அவனுக்கு. நீங்க இவ்வளவு நாள் என்ன கொடுமைப்படுத்துறது, அவங்கள கொல்ல ஆள் வச்சது எல்லாமே எங்க அண்ணனுங்களுக்கு தெரியும். ஆனாலும் ஏதோ இருக்குன்னு சொல்லி இருக்கானுங்க. அந்த அளவுக்கு ஒரு டாக்ஸிக் பிரதர்ஸ், இதுதான் டாக்ஸிக் சிஸ்டர். இதெல்லாம் சொல்லி இருந்தாலே கதை முடிஞ்சிருக்குமா? அவனுங்களா அவமானப்படுத்த வச்சு, அடி வாங்க வச்சு. யாருமே செய்யக்கூடாது தப்பு நம்ம குடும்பத்துல பொறுத்துட்டு நான் செஞ்சுட்டேன்னு பாக்குறீங்களா?
இன்னும் இது ஒரு தப்பு. ஆக்சுவலி தாலியை தூக்கி போட்டதுதான் தப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அவ. இவ்வளவு நாள் பொறுத்ததே தப்பு. அதையும் கிளைமேக்ஸ்ல அப்படா இப்பதான் வந்து ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்காங்க போது நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா இன்னும் திருத்தல, இன்னும் அறிவு வரல, இன்னும் 2 ஸ்டெப் அடிச்சிருக்கணும். எல்லாரும் நினைச்சிருப்பாங்க படத்தோட வில்லன் வந்து அந்த 2 பேர் கிடையாது. படத்தோட வில்லன் தங்கச்சி. தங்கச்சி அது போக இந்த 3 பேர். மொத்தத்துல இந்த நாடுங்களும் ஒரு டாக்ஸிக் ஃபேமிலி. இப்படி ஒரு ஃபேமிலி இருக்க கூடாது அப்படிங்கிறதுக்கு முழு உதாரணமே இந்த ஃபேமிலி தான். ஆனா இது ஒரு அண்ணன் தம்பி பாச பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பாசம்ங்கிற ஒரு நல்ல விஷயம் மட்டும்தான் இருக்குமே தவிர அந்த பாசத்தை தாண்டி நிறைய டாக்ஸிக்கு இருக்கு. அவங்க ரொம்ப டவுனா இருக்கிற டைம்ல அந்த பாசம் ஹெல்ப் பண்ணலாமே தவிர அவங்க மேல போறதுக்கு இறுக்கி பிடிச்சுதான் இருக்கும் பாசம். ஸோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொடுக்க வேண்டியது அறிவும் செல்ஃப் ரெஸ்பெக்டும் மட்டுமே தானே தவிர பாசம் கிடையாது. எல்லா நேரத்துலயும் பாசத்தை காமிச்சிட்டே இருந்தா குடும்பம் இந்த மாதிரி தான் இருக்கும். அண்ணன் முண்டாட்டி வந்து பணக்கார குடும்பத்துல பிறந்து இங்க வந்து பிச்சை எடுத்த மாதிரி ஒரு கல்யாணம் பண்ணோம். தம்பி பொண்டாட்டி வந்து புருஷன் சப்போர்ட் பண்ணாம ஃபேமிலி அவாய்ட் பண்ணி செத்து போடி அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா பண்ணுவாங்க. 3வது தம்பிக்கு வந்து கல்யாணமே நடந்தாலும் கல்யாணத்தை விட்டு போட்டு தங்கச்சி கூட்டிட்டு வருவான். அங்க பொண்ணு நின்றுட்டு இருப்பா, அவ பாவம். அந்த மாப்பிள்ளை வீட்டுல என்ன நினைப்பாங்க அவனுங்களை பத்தி எல்லாம் யோசிக்கிறது இல்ல. அது போக தங்கச்சி இதெல்லாம் முன்னாடி சேர்த்து கொஞ்சம் அவமானப்படுத்துவோம். இதெல்லாம் சேர்த்து பண்ணிட்டு நான் பண்றதுனா பரவாயில்லைங்க, மத்தவங்களை படுத்திடக்கூடாது அப்படின்னு. இதுவே பெரிய டாக்ஸிக். அவமானம் யாரு படுத்தினாலும் அவமானம் தான். நீ அவமானமே படக்கூடாது அப்படிங்கறதுதான் கான்செப்டே தவிர நான் பேசலாம் மத்தவங்க பேசிடக்கூடாது. அதுக்காக தான் எல்லாத்துக்கு முன்னாடி திட்டுறேன். நான்சென்ஸ். எல்லாத்துக்கு முன்னாடி திட்டுறதே எனக்கு அவமானமா இருக்கு. அதுவே ஒரு டாக்ஸிக் தான். அதுல நியாயம் வேற. அதெல்லாம் என்டோர்ஸ் பண்ணி விட்டுருக்கு. இந்த பண்றது மோசம், இதுல பாசம் வேற. எபிசோட எண்டுக்கு வந்துட்டோம். அப்பாடா முடிச்சிட்டாங்க. சமுத்திரம் படத்தை பார்த்து முடிச்சாச்சு. இப்படி ஒரு டாக்ஸிக் ஃபேமிலி, டாக்ஸிக் கேரக்டர், இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம், அறிவு வேணும், அறிவு ஒப்பீனியன் ரொம்ப முக்கியம். அதெல்லாம் வந்து பேசியிருக்கோம் இல்லையா? வேற ஏதாவது இருக்கமா? வேற எதுவும் இல்ல அவ்வளவுதான். படத்தை வந்து முடிச்சாச்சு, எப்படியே பார்த்து முடிச்சாச்சு. ஸோ நீங்க இந்த படத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த ரோஸ்ட் கரெக்டா? இந்த ஒப்பீனியன்லாம் கரெக்டா இல்ல நாங்க ஏதாவது தப்பா இருக்கமா? நாங்க பிற்போக்கா யோசிக்கிறோமா? இல்ல நீ ரொம்ப பிற்போக்குடா, தங்கச்சி எல்லாம் அவ்வளவா பார்த்து கல்யாணம் பண்ணி போய்க்கணும் அப்படி ஏதாவது ஒப்பீனியன் இருந்தாலும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அடுத்த ஒரு வீடியோல வந்து சந்திக்கிறோம். சைனிங் ஆஃப். திஸ் இஸ் ஷியாம் and this is Karthik Govindraj. This is Kalaki Rose.